எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் கொளத்தூரில் பண்ணி வச்சாங்க மேடம். பண்ணி வச்சாங்க. அங்கேயும் நிறைய டார்ச்சர். அவங்க வந்து ப்ரெஷ்ஷில் வேலை செய்கிறேன்னு சொல்லி தான் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏமாத்துனீங்களா? இவர் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துன்னு இருந்தார். பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸு. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துருந்து என்ன அவருக்கு பிடிச்சிருந்தது போட்டுருக்கு. என் பின்னாடி ஒரு 3 வருஷம் 2 வருஷம் தெரிஞ்சாரு. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட இருக்கும்போது? ஆமாங்க மேடம். அப்ப இவனோட கள்ளக்காதலா? அவங்க வந்து இப்போ நான் இவர்கிட்ட தப்பாக நடந்துட்டேன், இவரு கூட நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க மேடம். சரிம்மா, அது எப்படி நடந்தது? எதுக்கு நீங்கள் தொடர்பு வச்சிங்க இவரோட? அந்த இடத்துல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க மேடம் எனக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இவர் கொஞ்சம் ஒரு 2 வருஷமா என் பின்னாடி சுற்றின்னு இருந்தார். போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் என் பின்னாடி சுற்றுறாரு. அப்போ போஸ்ட் எப்படி கல்யாணம் ஆன ஒரு பொம்பளை பின்னாடி சுற்றுவார்? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்னை விட்டுருங்க, என் நிலைமை எப்படியோ போயின்னு போதுன்னா அவர் விடலை. வந்து பேசி 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 என்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாரு. நீங்களும் ஆசைப்பட்டீங்க? நானும் ஆசைப்பட்டு தான். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா எப்படி அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இவர் என்ன சொன்னாரு, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், நீ இந்த இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுற, என்னாலே தாங்க முடியல, நீ வா நான் உன்னை நல்லபடியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க மேடம். கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. இவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு தெரியாமல் 2012 அவங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு மேடம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? என் விருப்பத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கின மாதிரி எங்கள் வீட்டுக்கு விருப்பத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கினேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ போய் பண்ணு அப்படின்னு சொன்னார் மேடம். நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா?